சற்று நேர சிந்தைக்காய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 38வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். எசேக்கியேல் 38:7. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு. அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே, இந்த யுத்த நாட்களிலே, பஞ்ச நாட்களிலே, கடுமையான போராட்டத்தை சந்திக்கக்கூடிய நாட்களிலே, உலகம் முழுவதும் பொருளாதார சரிவு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நாட்களிலே, உலகத்தினுடைய முடிவு வெகு சீக்கிரமாக இருக்கிறது என்கிறதான அந்த நாட்களிலே தேவன் நம்மை பார்த்து இந்த அருமையான ஒரு வசனத்தை நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுவோமா? நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம ரெடியாக இருக்கணும். நம்மளை முதல்ல கர்த்தர் ஆயத்தப்படுங்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? இப்போ நாம் ஆயத்தப்பட்டால் தான் மற்றவங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? ஆயத்தப்படுத்த முடியும். கடந்த நாள் ஒரு டீ கடையில் உட்காந்தோம், 2 கண்ணு தெரியாதவங்க வந்தாங்க. வந்து உட்காந்தவொடனே ஒரு கிளாஸை தட்டி விட்டு உடச்சிட்டாங்க. திரும்ப டீயை கொண்டு வந்தவனாவது கரெக்டாக அவங்க கையில் கொடுத்துருக்கணும். அவன் கையில் கொடுக்கல, அவன் டேபிளில் வச்சுட்டான். ஒருத்தர் டீ எடுக்கிறதுக்கு கையை நீட்டினார், அது கொட்டிருச்சு. அந்த டீயை தடுக்கிறதுக்கு இன்னொருத்தர் கையை நீட்டினார், அதுவும் கொட்டிருச்சு. ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. அல்லேலூயா சொல்லாமா? அந்த டீ கடையை டீயாக கொட்டி பெரிய சிரமமாகி போச்சு. நாம் ஃபஸ்ட்டு நம்ம ஆயத்தப்படணும். நீங்கள் சரியா இருங்க, நீங்கள் சரியா இருங்க, நீங்கள் சரியா இருங்க, நீங்கள் சரியா இருங்க, நீங்கள் சரியா இருங்க. மற்றவங்களை பார்த்து நம்ம சரியா இருங்க சரியா இருங்கன்னு சொல்கிறது பெரிய விஷயம் அல்ல. அல்லேலூயா சொல்லாமா? நாம் சரியா இருக்கோமா? நாம் ஜெபத்திலே சரியா இருக்கிறோமா? நாம் வேத வாசிப்பிலே சரியா இருக்கிறோமா? நாம் உபவாச ஜெபத்திலே சரியா இருக்கிறோமா? சபை ஆராதனையிலே சரியா இருக்கிறோமா? ஜெபிப்பதற்கு நேரம் ஒதுக்குறோமா? வேதம் வாசிப்பதற்கு நேரம் ஒதுக்குறோமா? கர்த்தருடைய அந்த வசனத்தை கை கொண்டு அதன்படி நடப்பதற்கு நாம் சரியா இருக்கிறோமா? பிரியமாயிருப்பது, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருப்பதற்கு நாம் சரியா இருக்கிறோமா என்பதை உணர்ந்தாலே நாம் ஆயத்தப்பட்டு விடலாம். அல்லேலூயா சொல்லாமா? அதான் ஆயத்தப்படுறது, வேற ஒன்றும் கிடையாது. காலையில் ரெடி ஆகணும்னா எத்தனை காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. ஒரு ஊருக்கு ரெடி ஆகணும், அப்படியே எழுந்திரிச்சு போயிடுவோமா? கண்டிப்பாக போக மாட்டோம். நம்ம ரெடி ஆகணும், குளிக்கணும், ட்ரெஸ் பண்ணணும், அதுக்கான போக்குவரத்துக்கான வசதிகளை ஏற்படுத்தணும், உணவு காரியங்களை ஏற்படுத்தணும், போயிட்டு வரத்துக்கான பண காரியங்களை ஏற்படுத்தணும், எங்கே போகிறோங்கிற ஃபிக்ஸ் பண்ணணும், திரும்ப எத்தனை மணிக்கு திரும்ப வருவோங்கிறத நம்ம இவ்வளவு ஆயத்தங்கள் இருக்குது ஒரு காரியத்துக்கு. அல்லேலூயா சொல்லாமா? ஒரு திருமண காரியம்னா பல காரியங்களை ஆயத்தப்படுத்த வேண்டி இருக்கிறது. ஒரு பள்ளிக்கூடம் போகணும்னா பல காரியங்களை ஆயத்தப்படுத்த வேண்டி இருக்கிறது. ஒரு கல்லூரிக்கு போகணும்னா பல காரியங்களை ஆயத்தப்படுத்த வேண்டி இருக்கிறது. அப்போது ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக நம்முடைய தேவன் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது அவரை சந்திப்பதற்கு நீங்கள் நானும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நாம் ஆயத்தப்பட வேண்டும். எல்லா விஷயங்களிலும் நாம் சரியான முறையில் ஆயத்தப்பட வேண்டும். அப்படி ஆயத்தப்பட்டால் தான் நம்ம மற்றவங்களை ஆயத்தப்படுத்த முடியும். அல்லேலூயா சொல்லாமா? இப்போ நம்ம ரெடி ஆகணும். ரெண்டாவது, நம்முடைய கூட்டத்தை, நம்மோடு கூடிய கூட்டத்தை நாம் என்ன செய்யணுமா? ஆயத்தப்படுத்தணுமா? அப்போது நாம் சரியாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு நம்மை சார்ந்தவர்களையும் சரியாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? எதுக்கு? கர்த்தருடைய வருகைக்கு. வேற ஒன்றும் இல்லை. அவங்களை ஆயத்தப்படுத்துறதுன்னா பணம் காசுக்கு சொத்து பத்துக்கெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய வருகைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தணும். மூணாவது அதில் சொல்லப்பட்டிருக்குது, அவங்க அங்கிட்டு இங்கிட்டு பெசகாமல் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீ செக்யூரிட்டியாக இருக்கணும், காவலனாக இருக்கணும், அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் பவுல் எந்த ஊருக்கு போனாலும் அந்த சபைக்கு ஒரு லெட்டர் எழுதுவார். வேத புஸ்தகத்தில் நிறைய புத்தகங்கள் எழுதுனது பவுல் தான், நிருபங்கள் எழுதுனது. அந்த கடிதம் அவர்களை சரிப்படுத்தும்படியாக, அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரிப்படுத்தும்படியாக, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மேம்படுத்தும்படியாக, அவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்படியாக. அல்லேலூயா சொல்லாமா? இந்த வேலையும் நம்ம செய்ய வேண்டி இருக்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆயத்தப்படணும், நம்மோடு கூடிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். நாம் அவர்களுக்கு எப்படி இருக்கணுமா? காவலனாய் இருக்கணும். இப்போ 10 மாதம் வேகமாய் போய்விட்டது. யாராவது ஒருவருக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறோமா? யாராவது ஒருவரை புதிதாக ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோமா? அல்லேலூயா சொல்லாமா? இதுவும் நம்முடைய பணி தான்.
இதுவும் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் தான் அந்த கட்டளையை கொடுத்தார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணினதை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் கடைசி நாட்கள் வரை நான் உங்களுடனே இருக்கிறேன், ஆமேன்னு சொல்லியிருக்கிறார். தேவன் நம்மோடு இருந்து நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். நம் மூலமாக சில கூட்டங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அதற்கு காவலனாகவும் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? இப்போ அவர் நம்மோடு இருக்கும் பொழுது இந்த பணியை நீங்கள் நானும் செய்ய வேண்டும். சுவிசேஷம் அறிவிப்பது அப்படின்னா முடியாதவங்க ஜெபம் பண்ணலாம். வயசானவங்க இருக்காங்க, அவங்க போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியுமா? முடியாது. அப்போ வீட்டில் சபைகளில் வரும் பொழுது தேசமெங்கிலும் கர்த்தருடைய வசனம் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபம் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? சிறு பிள்ளைகளுக்கு சில வசனங்களை சொல்லி கொடுத்து அவர்களை கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதத்திலே நிலைத்திருக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் சின்ன பிள்ளைங்களை வசனம் சொல்கிறது ஏதோ ஐயோ நம்ம பிள்ளைய 2 வசனம் சொல்லணும் அப்படி அல்ல. அவர்கள் வசனத்தில் ஊன்ற கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த ஜெனரேஷன் அவங்க தான். வயசானவங்களாம் ஒவ்வொருத்தராக நம்ம போய்கிட்டே இருப்போம். அடுத்த ஜெனரேஷன் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள், அவர்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைகள். அப்போதான் சபையினுடைய வளர்ச்சி சரியாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ சுவிசேஷத்தை அறிவிப்பது மட்டுமல்ல, நாம் ரெடியாக இருப்பது மட்டுமல்ல, நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது மட்டுமல்ல, நாம் அவர்களுக்கு பாதுகாவலராக இருந்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. உபாகம புஸ்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனம். உபாகமம் 5:15. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தார் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா சொல்லாமா? பாருங்க, சங்கீத பகுதியிலையும் அந்த ஓய்வு நாளை குறித்து தான் ஆவியானவர் பேசினார். இங்கேயும் எதை குறித்து தான் பேசுகிறாரு? ஓய்வு நாளை குறித்து பேசுகிறார். அதான் ஆயத்தப்படுறது. நம்ம ஆயத்தப்படாமல் நம்ம ரெகுலராக சர்ச்சுக்கு வராமல் இன்னொரு ஆளை போய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள், இயேசு வல்லமை உள்ளவர், இயேசு அன்புள்ளவர், இயேசு கிருபை உள்ளவர், இயேசு எல்லா காரியத்தையும் செய்கிறவர் நம்ம சொன்னால் அவன் முதல்ல ஏற்றுக்க முடியாது. அவன் ஏற்றுக்க மாட்டான் இல்லையா? நீ கரெக்டாக முதல்ல சர்ச்சுக்கு போப்பா அப்படின்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டானா? அப்போது ஓய்வு நாளை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிறார். அதை ஆசரிக்க கட்டளை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் தெளிவாக சொல்லியிருக்குது. எதனால அந்த ஓய்வு நாள்னா, எகிப்து தேசத்திலே நீ அடிமையாக இருந்தாய். நீங்களும் நானும் ஒரு நாள் பாவத்திற்கும் உளையான சேற்றுக்கும் அடிமையாக இருந்தோம். உலகத்துக்கு அடிமையாக இருந்தோம். அல்லேலூயா சொல்லாமா? உலக மாய்மாலங்களுக்கு அடிமையாக இருந்தோம். உலகத்தினுடைய சக்திகளுக்கு நாம் அடிமையாக இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார். அப்படி உளையான சேற்றிலிருந்த நம்மை அவருடைய வல்லமையான கரத்தினால் தூக்கி அந்தகார இருளில் இருந்த உங்களையும் என்னையும் ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்த அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக உங்களை என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். இது கூட ஆயத்தம் தான். ஓய்வு நாளை சரியாய் கடைபிடிப்பது ஒரு ஆயத்தம். அல்லேலூயா சொல்லாம? அதுக்கு நம்ம ஆயத்தப்படணும். இந்த வசனம்லாம் கிங்ஸ்லிக்கு தெரியாது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? ஓய்வு நாளுடைய வசனத்தை நம்ம சுவிசேஷ புஸ்தகங்களை படிக்கும்போது நம்ம படித்தோம். ஸோ கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது ஓய்வு நாளை நாம் சரியாக ஆசரிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? ஒரு சிலர் சபை கூடுதலை விட்டு விடுகிறதை போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். சபை கூடுதல்ங்கிறது ரொம்ப அவசியமானது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஆயத்தம். நாம் அது அந்த உபதேசத்தை கை கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துடைய கடைசி கட்டளை, இயேசு கிறிஸ்துடைய கடைசி அந்த ஆர்டர், நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணினதை அவர்கள் கை கொள்ளும்படியாக அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். எப்படி உபதேசம் பண்ண முடியும்? திருச்சபைக்குள்ளே வந்தால் மட்டும்தான் உபதேசம் பண்ண முடியும். அல்லேலூயா சொல்லாமா? அப்போ ஆயத்தப்படணும். அந்த ஆயத்தப்படுறதுக்கு ஓய்வு நாள் ஆசரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனம். நீதிமொழிகள் 15:1. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். அல்லேலூயா சொல்லாமா? அடுத்த ஆயத்தம் என்னன்னா, பொறுமையா பேசணும், டென்ஷன் ஆயிடக்கூடாது. கடும் சொற்கள்
யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. மெதுவான பிரதியுத்தரம். பதில் எப்படி இருக்கணுமா? மெதுவான பிரதியுத்தரமாக இருக்கணுமா. டென்ஷன் ஆயிடக்கூடாதான். அது ஒரு ஆயத்தம் இல்லாத ஒரு நிலைமை. அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் மெயின் பிரச்சனை என்னன்னா கோபம்தான். கோபம் தலைக்கு கிர்னு ஏறிடுது. என் பொறுமையை சோதிக்காதேன்னு சொல்றோம். அல்லேலூயா சொல்லாமா? பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மெதுவான பிரதியுத்தரம், மெதுவான பதில் உக்கிரத்தை மாற்றும். கடுஞ்சொற்கள் கோபத்தை எழுப்பும். அப்போ கோபத்திலிருந்து நீங்களும் நானும் விடுதலையாக வேண்டும். அது ஒரு ஆயத்தம். அல்லேலூயா சொல்லாமா? ஓய்வு நாளை ஆசரிக்கிறது ஒரு ஆயத்தம். ரெண்டாவது, கோபத்து கடும் சொற்கள் யார் மீதும் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? அந்த கடும் சொற்கள் காயத்தை ஏற்படுத்தும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால். ஆமாம், என்ன பண்ணுறது? தீயினால் சுட்ட புண்ணு கூட ஆறிடுமா, ஆனால் நாவினால் சுட்ட புண்ணு என்ன செய்யாதான்? ஆறாதான். கடும் சொற்கள் காயத்தை ஏற்படுத்தும். அது பிரிவினையை உண்டாக்கும், மனக்கசப்பை உண்டாக்கும், பலிக்கு பலி வாங்கக்கூடிய எண்ணத்தை உண்டாக்கும், போராட்டத்தை உண்டாக்கும், பிரச்சனைகளை உண்டாக்கும். இதையெல்லாம் கர்த்தர் மாற்றி நமக்கு சாந்த குணத்தை தரும்படியாக ஜெபிக்க வேண்டும். அது ஒரு ஆயத்தம். சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே, அவ்வளவுதான். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அவர் நமக்கு இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு. நம்ம எதுக்கோ காத்திருக்கிறோம். பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னா நம்ம எதிர்பார்க்குற வண்டி வரவே வராது. நம்ம வீட்டில் இருந்தோம்னா எதிர்பார்க்குற வண்டி போய்கிட்டே இருக்கும் நிமிஷத்துக்கு ஒன்று. இந்த 32Fன்னு ஒரு பஸ்ஸு, நான் காந்திபுரத்தில் நின்னா வரவே வராது. 1 மணி நேரம் ஆனாலும் வராது. வேற பஸ்ஸை பிடிச்சி வந்தால் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு கிடக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவை டெய்லி பார்க்குறேன். ஆனால் இந்த பஸ் எப்போ காந்திபுரத்துக்கு வருதுன்னே தெரியல. காந்திபுரத்து தான் வருதா இல்லை துடியலூர்லேயே திருப்பிக்கிட்டு வந்துடுறானா எதுவும் நான் வெயிட் பண்ணுவேன் சில நேரங்கள்லாம். அப்படி நாம் காத்திருக்கிறது பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம். 1 மணி நேரம் காத்திருக்கோம், 2 மணி நேரம் காத்திருக்கோம். ட்ரெயினுக்கு காத்திருக்கிறோம். ட்ரெயினுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் போனால் தான் ட்ரெயின் என்ன செய்ய முடியும்? பிடிக்க முடியும். ஏரோப்ளேனுக்கு போகிறதுக்கு 2 மணி நேரம் காத்திருக்கணும். நம்ம நினச்சிக்கிட்டோம் ஏரோப்ளேன் நல்லா போகலாம் போல இருக்குன்னு. அது செக்கிங் பண்ணி போகிறதுக்குள்ளே போதும்னு ஆகி போயிடும். 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்தமானுக்கு போகிறதுக்கு காலையில் 8 மணிக்கு ஃப்ளைட்டு, காலையில் 5 மணிக்கே போய் உட்காடுறான்ட்டான் பாருங்க. அப்போ அதுக்கெல்லாம் காத்திருக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு காத்திருப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. எல்லாத்துலேயும் அவசரம் மாதிரி கர்த்தருக்கும் அவசரம். சின்ன பிள்ளையில கோயிலுக்கு போகும்போது குட் மார்னிங் அப்படின்னு போட்டு போயிட்டே இருப்போம். பறிச்சு அன்னைக்கு போய் உளுந்து அந்த சாமியை சுற்றிக்கிட்டு இருப்போம் நாங்கள்லாம். அப்போ அந்த சாமி சொல்லி, எத்தனை நாளாக நீ குட் மார்னிங் போட்டுட்டு போனேன், இப்போ சுத்திரியா நீ அப்படின்னு கேட்கும். அது மாதிரி காத்திருப்பது அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு காத்திருங்கள், அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்காக காத்திருக்க நேரத்தை ஒதுக்குவதுதான் ஆயத்தமாகிறது. அல்லேலூயா சொல்லாமா? முதல்ல எதுக்கு ஆயத்தமாகணும்னு சொன்னாரு? ஓய்வு நாளுக்கு ஆயத்தப்படு. 2வது, கடுஞ்சொற்களை நீக்கி கோபதாபத்திலிருந்து விலக்கி அமைதியாக, மென்மையாக அல்லது என்ன சாந்த குணமாக ஆண்டவருக்கு ஆயத்தப்பட சொன்னாரு. இப்போ என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு காத்திரு, உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நம்மேல் மனதுருகிறவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை ஒருபோது நம்மை விட்டு எடுக்கப்படாது. அல்லேலூயா சொல்லாமா? எப்போ கிறிஸ்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்களோ அப்போ ஆண்டவர் கிருபையை தருவார். உலகத்தில் இருந்தப்போ ஆண்டவர் கிருபையை தரமாட்டார். மனம் போன போக்கில் போவோம், நம்ம இஷ்டத்துக்கு போவோம். எப்போ ஆண்டவருக்குள்ள வருகிறோமோ அப்பொழுது அவர் கிருபையை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. காலைதோறும் உடைய கிருபை
புதுசா டெய்லி கிருபையை தருகிறார். எப்போ வரைக்கும் தருவார்? மரணம் வரைக்கும் தருவார். கிருபையை மட்டும் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டார்? எடுக்கவே மாட்டார். அந்த கிருபையை தக்க வைக்கிறது தான் ஆயத்தம். அல்லேலூயா சொல்லாமா? அந்த கிருபையை நாம நம்முடைய வாழ்நாளில் தக்க வைத்து கொள்ளணும். சிம்சோனை பார்க்கிறோம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை தக்க வைக்கல, அவ்வளவுதான். அவனை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்கு என்ன கேட்டகிரியோ அதே கேட்டகிரி சிம்சோனுக்கு தரப்பட்டிருக்கிறது. நஸ்ரேய விரதம் பூண்டவன், தலையில் சவரகன் கத்தி படக்கூடாது, அவ்வளவு வல்லமை உள்ள கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அந்த கிருபையை அவன் தக்க வைக்கவில்லை. அல்லேலூயா சொல்லாமா? கிருபை அவன்கிட்ட இருந்து எடுத்தாரா? இல்லை, எடுக்கல. தக்க வைக்கலனாலும் கூட கிருபை எடுக்கல. அவரு கிருபை இருந்தது. அதனால தான் உயிரோடு இருந்த நாட்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது கொன்றவர்கள் அதிகம். இந்த ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே, கண்ணெல்லாம் பிடுங்கப்பட்டு கையில் சங்கிலிகள்லாம் கட்டப்பட்டு தூண்களில் நிறுத்தி 2 தூணில் கட்டி, அந்த நேரத்தில் தான் அவன் அந்த தக்க வைக்க விட்ட அந்த கிருபையை பிக்கப் பண்ணுறான். அல்லேலூயா சொல்லாமா? சரி, நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு தடவை என்ன செய்வோம்? கேட்டு பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? மறிக்க போகிறோம். இவன் டாப்ல இருந்த ஆளு. அல்லேலூயா சொல்லாமா? ஜட்ஜு, நீதிபதி. அவன் சிம்சோன் யாருங்க? நீதிபதி. அந்த இடத்துல கர்த்தர் கிருபையை கொடுத்தார். இடையில ஏற்பட்ட பிரச்சனைகள்னால கிருபையை இழந்து கண்ணு பிடுங்கப்பட்டு கையில் விலங்கு ஏற்றப்பட்டு மற்றவர்களால் அவமானப்படுத்தப்பட்டு மாவு அரைக்கப்பட்டு, அல்லேலூயா சொல்லாமா? மாவரைக்க விட்டான். நீதிபதியை கொண்டு வந்து எங்க விட்டான்? மாவரைக்க விட்டான். காரணம் கிருபை போச்சு. கிருபையை தக்க வைக்க தெரியல. கடைசி நேரத்தில் அவன் தேவனிடத்தில் மன்றாடுகிறான், இந்த ஒரு விசை மாத்திரம் உம்முடைய ஆவியானவர் எனக்கு இறங்கும் என்று சொல்லி. கிருபை இருந்ததுனால தான் அது சொல்ல முடிஞ்சது. அல்லேலூயா சொல்லாமா? கிருபை இருந்ததுனால தான் ஆண்டவரும் அவங்ககிட்ட வந்தார். அப்போ கிருபை நம்மை விட்டு எடுபடாது. கிருபையை பார்த்து கொள்வதே ஒரு பெரிய ஆயத்தம் தான். அல்லேலூயா சொல்லாமா? காலைதோறும் உடைய கிருபை, அந்த கிருபையை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 45:2. கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் நம்முடைய கோணலான வழிகளை சரிப்படுத்த அவர் தயாராக இருக்கிறார். நாம் தான் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? நமக்கு முன்னே போய் கோணலான வழிகளை கர்த்தர் செவ்வையாக்குகிறார். இந்த 10 மாதத்தில் நாம் ஏதாவது பிரச்சனைகளிலே போராட்டங்களிலே உழண்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த நாளிலே நாம் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் வரக்கூடிய மாதத்தில் நமக்கு கோணலான வழிகளை எல்லாம் கர்த்தர் சரி செய்வார். அதற்கு நாம் ஆயத்தமாவோம். அல்லேலூயா சொல்லாமா? நேரான பாதையிலே நடக்க ஆயத்தப்படுவோம். அதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய கோணலான வழிகளை கர்த்தர் சரி செய்கிறார். கோணலான பாதைகளை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? செவ்வைப்படுத்த போகிறார். அது ஒரு ஆயத்தப்படுதல். நேரான பாதையில் நான் நடப்பேன். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்ற, தன்னுடைய குமாரனாகிய தாவீதினுடைய தகப்பனாகிய தாவீதின் வழியிலே இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் நடந்தான். யோசியாங்கிற ஒரு ராஜாவை குறித்து பார்க்கும்போது கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் வழியிலே இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் நடந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம். 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றி நம்மை ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லாமா? இந்த ஊழியத்திற்கு உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஏற்படுத்தபடியால் நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்கள் தான். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று எதையாவது ஒன்றை செய்து ஆயத்தப்பட்டு உங்களுடன் கூடிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி நாம் அவர்களுக்கு காவலனாயிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? இதே பவுல் தான் சொல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய. ஏரோப்ளேன் ஓட்ட முடியுமா? கப்பல் ஓட்ட முடியுமா? அவரால் முடியாது. அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லாமா?
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து, அல்லேலூயா சொல்லாமா? அதான் ஆயத்தம், அதான் ஆயத்தப்படுறது. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து. பயங்கரமான கோபக்காரன் யாருங்க? பவுல். எல்லா தலையும் வெட்டிக்கிட்டு இருந்தான். கிறிஸ்தவங்க தலையெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? வெட்டிக்கிட்டு இருந்தான். அப்படிப்பட்டவனை கர்த்தர் என்ன செய்கிறாரு? மெதுவா பேசுவதற்கு, அல்லேலூயா சொல்லாமா? அமைதியாக பேசுவதற்கு அவனை இரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு காத்திருக்க உதவி செய்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? தேசமெங்கிலும் சென்று ஊழியத்தை செய்ய அவனை ஆசை. அதனால் அந்த வசனம், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தபடியால் நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை விட அதிக ஊழியம் செய்தவர் இந்த பவுல். அல்லேலூயா சொல்லாமா? இயேசு கிறிஸ்து சபைகளை ஸ்தாபிக்கவில்லை, இயேசு கிறிஸ்து சீசர்களை உருவாக்கினார். இவன் அந்த சீசர்களை கொண்டு திருச்சபைகளை ஸ்தாபித்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சீசர்களை உருவாக்கினார். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் கிட்டத்தட்ட 850 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அதில் பெரும்பான்மை மக்கள் கிறிஸ்தவர்கள். அதற்கு இந்த பவுலுடைய ஊழியம் மிக முக்கியம். பவுல் எல்லா இடங்களிலும் பிரயாணம் பண்ணினார். போட்டில் போனார், நடந்து போனார், அங்கே போனார், தீவுகளுக்கு போனார், எல்லா இடங்களுக்கும் ஊழியத்தை செய்து அந்த ஊழியத்தினுடைய பிரதான நோக்கம், நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு. இதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். பவுலை பலப்படுத்திய தேவன், உலகெங்கிலும் உள்ள பரிசுத்தவான்களை பலப்படுத்திய தேவன் உங்களை என்னையும் பலப்படுத்தி நாம் ஆயத்தப்படுவதற்கு உதவி செய்வார். அந்த கிருபை தான் ரொம்ப முக்கியம். அவருடைய கிருபை நம்மை விட்டு எடுபடாமல் இருக்கும். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால்னு வசனம் சொல்லுகிறது. அப்படியாக நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். நிச்சயமாய் நாம் ஆயத்தப்படுவோம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம். நாம் அவர்கள் காவலனாய் இருக்க கர்த்தர் கிருபைகளை நமக்கு தருவாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம்.